வெல்கம் டு கோபி ஐஎஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போது பார்ட் நம்பர் 16வது வீடியோ. இதுவரை 15 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் என்ன பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க, சரிங்களா? இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் நான் பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே காட்டும். சரிங்க. இப்போ நம்மளை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நம்ம 2012 2026 வரைக்கும் வீடியோ சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஒவ்வொரு வீடியோவிலும் வந்து சம் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, ஈஸியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, மாட்ரேட்டாக இருக்குது, இப்படி கேள்வி கேட்கலாமா, அப்படி ஒரு ஐடியா கிடைக்கும். இவ்வளோ கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிட்டோம், 14 வருஷம் சால்வ் பண்ணிட்டாவே எப்படி கேட்டாலும் மேக்ஸ் நம்ம போடலாங்க, சரிங்களா? அதுக்கு நான் கேரண்டி, சரிங்களா? இப்போ பார்ப்போம். இங்கே பாருங்களேன், in a school, ஓகேவா? in a school there is 7 period a day, ஓகேவா? அதாவது ஒரு நாளைக்கு வந்து 7 பீரியட் இருக்காங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் படித்தப்போ வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு 45 நிமிஷம் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பிடி பீரியட் மட்டும் சீக்கிரம் ஓடிடும், மற்ற சப்ஜெக்ட் பீரியட் வந்து லைட்டாக போகிற மாதிரி ஃபீல் ஆகும். அது மாதிரி இங்கே ஒரு ஸ்கூலில் ஒரு நாளைக்கு வந்து 7 பீரியட் நடக்குதான். ஒவ்வொரு பீரியடுக்கும் 45 நிமிஷம் டியூரேஷனாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஸ்கூலில் நிறைய பேர் படிக்கணுன்ட்டு 7 பீரியடை மாற்றிக்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்க, சரிங்களா? அப்போது நீங்கள் சொல்லுங்கள், டைமிங் குறையுமா குறையாதா? குறையும், கரெக்டாக? 45 அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஆன்சரை ஒமிட் பண்ணிடலாம். ஆனால் அங்கே அப்படி இல்லை, அவங்க நம்மள மாதிரி விவரமாக இருக்காங்க, ரைட்டா? அப்போது ஆன்சர் அப்படி கொடுக்கலல்ல, அப்போது நம்ம அதை யோசிக்க முடியாது. சரி, ஈஸி தானே. ஒரு 7 ஹவராக பிரிக்கிறாங்க, எத்தனை நிமிஷமா? 45 நிமிஷமா. இப்போது 9 ஹவராக பிரித்தா டைமிங் என்ன ஆகும்? அப்போது இங்கே கிளாஸ் செக்ஷன் அதிகமாகிறப்போ டைமிங் குறையும், கரெக்டாக? அப்போ என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை பண்ணலாமா? 7 × 45/9 அடித்தா 5. 7 5 மல்டிப்ளை பண்ணாங்க, ஆன்சர் நாங்கள் 35. அவ்வளோதான். அடுத்து பாருங்களேன், இப்போது வந்து ரேஷியோ ஆஃப் இன்கம், ஓகேவா? உங்கள் வருமானமும் உங்கள் எக்ஸ்பெண்டிச்சர்னால் செலவுன்னு அர்த்தம், சரிங்களா? அதோட ரேஷியோவாக நான் என்ன எழுதிக்கிறேன், இன்கம் எழுதிக்கிறேன். இன்கம் ரேஷியோ எக்ஸ்பெண்டிச்சர், ரைட்டா? ரேஷியோ எழுதிக்கோங்க. ரேஷியோ எவ்வளோ? 7:6, ஓகேவா? இன்கமும் ரேஷியோவும் 7:6. இப்போ அவர் வந்து இன்கம் எவ்வளோவா? 21,000, 21K. அப்போது இன்கமுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? ரேஷியோ 7x. அவர் எவ்வளோ செலவு பண்ணுறாரு? 6x. ஆனால் கொஷின் என்னது? சேவிங். இங்கே பாருங்கள், இன்கம் எவ்வளோ பாருங்கள், 7x. இன்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 21,000. அப்போ அடிங்க. இப்போ எக்ஸ் எவ்வளோ? 3,000, ஓகேவா? எக்ஸ் எவ்வளோ? 3,000. அப்போது அவர் 7 6 தான் வச்சுருக்காங்க. 7ங்கிறது அவரோட இன்கம். இன்கம் எவ்வளோ? 21,000, 21K. இப்போ இங்கே 6x தானே, எக்ஸுக்கு இடத்துல 3,000 சப்ஸ்டியூட் பண்ணிங்க, என்ன வரும்? 18K, 18,000 அர்த்தம். சரி, இப்போது அவர் சம்பாதிச்சது 21,000, செலவு பண்ண 18,000. எவ்வளோ மிச்சம் பண்ணிப்பா சேவிங்? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். 21,000ல் 18,000 போச்சுன்னா 3,000 மிச்சம் பண்ணியிருப்பாருங்க. இப்போ ஆன்சர் 3,000. இங்கே பாருங்களேன், A/B பாருங்கள், 4:6. B/C எவ்வளோ? 18:5. A/B/C. அப்போ ஏ எனக்கு பாருங்கள் 4:6. அப்போ இங்கேயே அதே, இங்கே என்ன இருக்கோ அதான் இங்கேயே எழுதணும், சரிங்களா? அடுத்து B/C-யா? 18:5, இங்கேயே 18 எழுதிக்கணும், சரிங்களா? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்படியே. என்ன வரும்? 2 3 72 வருங்களா? அப்போ இங்கே பண்ணுங்கள், 6 8 48ங்களா? அப்போ 8 4, அப்போ 108 போடலாமா? இங்கே பாருங்கள் 30. இப்போது நமக்கு 2 டேபிள் கேன்சல் பண்ணி பார்க்கலாங்க. அப்போது 3 டைம் போட்டால் நாங்கள் 6 வருங்களா? அப்போது 12 இருக்கும். அப்போ எத்தனை டைம் போடலாம் 2 டேபிளில்? 6 டைம். இங்கே அடித்தா 54, இங்கே அடித்தா 15. இப்போ உங்களுக்கு தோணும், சார் இப்போது நம்ம இது வரைக்கும் நம்ம 2 டேபிள் டிவைட் பண்ணுறோம் சார், இப்போ இதில் 3 டிவைட் பண்ணலாமா? பண்ணலாம். நீங்கள் ஒரு நம்பர் எடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லாக டிவைட் ஆகிற மாதிரி பாருங்கள், சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர் இருக்கக்கூடாது, சரிங்களா? அப்போது 12 அடிக்கலாமா? இங்கே 1 டைம் தான் அடிக்க முடியும், ஏன்னா 3 டேபிள் தானே. 1 3 3 பேலன்ஸ் 2 8. இங்கே 5 டைம்.
12, 18, 5 இது ரேஷ் ஆன்சர் இருக்கா? இதுக்கப்புறம் சுருக்க முடியாது. கரெக்டுங்க. இங்கே பாருங்களேன், ஆன்சர் கரெக்டாக இருக்கா? கரெக்டு. சரிங்க, பாருங்களேன், ஒரு தொகை இருக்காங்க. ஒரு தொகை வந்து ஆண்டுக்கு வந்து ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது, தனி வட்டி விகிதத்தில் இருக்குது, 4 வருஷமாக 2502.50 தருதான். அப்போ அந்த தொகை என்ன கேட்குறாங்க? சரியா? அப்போது இந்த இடத்துல என்ன கேட்க போகிறாங்க? அது அமௌண்ட் தான் வரப்போகுது. சரிட்டுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, எனக்கு சம்னா ஏன்னா அதெல்லாம் பிரின்சிபல் தான் கேட்குறாங்க, ரைட்டா? என்னது பிரின்சிபல் தான் கேட்குறாங்க. இங்கே என்ன கொடுத்துறாங்க? அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, ரைட்டா? இங்கே அமௌண்ட் இருக்குது, இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்குது. நம்ம ஆப்ஷன் வச்சா ட்ரை பண்ணோம் இதுக்கு. ஏன்னா இதை வச்சு இப்போ நார்மலாக ஏ வச்சு டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வராது, சில சமயம் மல்டிப்ளை தப்பாக பண்ணிடுவோம். அதனால் பெஸ்ட் ஐடியா வந்து ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஆப்ஷன் வச்சு கூட நமக்கு ஒரு சில சம் ஈஸியாக வந்துடும். இங்கே பாருங்கள், 5 டேபிளில் தான் இருக்குது, லாஸ்ட்டு 5ல் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஆன்சர் எடுப்போம். 16, 25 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 13, 2 எவ்வளோ? 26, 27. 27/2 இன்ட்டு 4 டிவைட் பை என்னங்க வரும்? 100. சரி, இது எப்படி சார் போட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள் லிஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? PNR/100 அதாங்க எழுதியிருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை, சரிங்களா? இப்போ நம்ம கேன்சல் பண்ணணுங்க. இது வாய்ப்பு இருக்கா? இங்கே அடித்தா 2 வாட்டி தான் சான்ஸு. இதை அப்படியே மல்டிபிள் பண்ண வேண்டியதாங்க. மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கொண்டு வர வேண்டியதான். ஃபஸ்ட் எழுதுங்க, 16, 25. சரிங்க, பாருங்களேன், இப்போது 2 டேபிளை மல்டிபிள் பண்ணுங்கள். 0, 1, 4, 5, 2, 1, 3. அப்போ 32, 50. இப்போது அடுத்து 27 மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ என்ன வரும்? 0, 5, 3, 14, 17, 2 வருங்களா? என்ன பார்த்தோம்? 0, 3, 35, 5, 3 வந்துடும். இங்கே 14, 17, 1, 21. 1 ஆட் பண்ணால் 22ங்க. 22. 0, 0, 1, 5, 6. அப்போ 0, 5, 7, 7. இங்கே என்ன வரும்? 8. அப்போது 8, 7, 7, 5, 0. கீழே எத்தனை நம்பர் இருக்குது? 100. அப்போது பாயிண்ட்டு ஒரு 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சா போதும். இதுதான் என்னது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க கொஷினில் நான் வச்சுக்கோங்க, 877.50. சரியா? 877.50. கொஷின் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2502.50. 877.50 நினைக்கிறேன். 50. இங்கே பாருங்கள், 50. அப்போது மைனஸ் பண்ணுங்கள். ஏன் சார் மைனஸ் பண்ணணும்னா, இது அமௌண்ட்டு, இது இன்ட்ரெஸ்ட்டு. அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு பண்ணால் தான் எனக்கு என்ன வரும்? பிரின்சிபல் கிடைக்கும், சரிங்களா? அப்போது 0, 0 வருமா? இங்கே 12 வாங்கிக்கலாம், ஏன்னா அப்போ தான் கேன்சல் ஆகும். இங்கே 9, இங்கே 14, அகைன் இங்கே 1. 12ல் 7 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 5 வருங்களா? அப்புறம் 9ல் 7 போச்சுங்கன்னா என்ன வருங்க? 2. 14ல் 8 போச்சுன்னா எவ்வளோ? 6, 1. அப்போது ஆன்சர் 1625. கரெக்டு தான். ஓகேவா? ஓகேங்க, அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிச்சா? நீங்கள் என்னன்னா சார் இது இருக்கே சார், இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், எல்லாமே ஈக்குவலாக இருக்கே சார், இதுலேருந்து வேறு எது பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போது இது என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டா? இதோட பிரின்சிபல் என்ன இருக்குது? நம்ம ஆன்சர் இருக்குல்ல, அந்த 2 ஆன்சர் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன வந்துடும்? அமௌண்ட் வந்துடும். நீங்கள் அப்படி பண்ணாலும் ஒன்று தான், இப்படி பண்ணாலும் ஒன்று தான். ஓகேவா? பிரச்சனையே இல்லை. இது மாதிரி சம்முக்கு நீங்கள் புக் பேக் வச்சு, அதாவது புக் பேக்குங்கிறேன், ஆன்சரை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க.
ஆப்ஷன் வச்சு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஒரு சில சம் நம்ம இதுவரை பார்த்ததில்ல, ஸ்கூல் புக்கு வந்து கேட்டிருக்காங்களா சார் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, ஒரு சில சம் வந்திருக்கு. மற்ற சம் எல்லாமே மாடல் தாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, இங்கே பாருங்க, சம் எவ்வளோ? 36,000 வாஸ் லென்ட் அவுட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எண்ட் ஆஃப் 2 years under 3 months. The total amount was 42,480. Find the rate of interest. இங்கே பாருங்களேன், சிம்பிள். இப்போது அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 42,480 480. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 36,000. சார் இது எழுதிட்டீங்க. இப்போ என்ன சார் பண்ணணும்னா அமௌண்ட்டையும் பிரின்சிபல் மைனஸ் பண்ணலாம் கிடைக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் சார். எனக்கு புரியலன்னா ஒன்றுமே இல்லைங்க. இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு அமௌண்ட்டு வேணும்னா பிரின்சிபலையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்குவாங்க. இப்போ உங்களுக்கு எது தேவையோ அப்படியே உல்ட்டா போட்டுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. இந்த ஃபார்மில் மட்டும் நான் வச்சுக்கோங்க, சரியா? நான் ஒரு வீடியோ தனியாக ஃபார்முலாக்கு போடுறேங்க, அது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிக்கல் இருக்குல்ல, பாலிட்டியில் வந்து ஆர்டிகல்ஸ் இருக்கும். அந்த ஆர்டிகல்ஸ் வந்து 50 கிளாஸ் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்னும் ஒரு 2 நாள் டைம் தாங்க, அதை எடுத்துடலாம். ஃபார்மில் ஒரு வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம மேக்ஸ் ஃபுல்லாக முடிக்கணும். இடையில இந்த ஆர்டிக்கல் வீடியோ சின்ன சின்ன வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? இங்கே பாருங்கள், 0 8 4 12, இங்கே 3, 12ல் 6 போச்சுன்னா 6, 6,480. 6,480 இதானது வட்டி. எவ்வளோ? 36,000ங்கிறது பிரின்சிபல் இன்ட்டு எவ்வளோ வருஷம் கொடுத்துருக்காங்க? 2 வருஷம் 3 மாதமா? இது எப்படி எழுதிக்கலாம்? 2 year and 3 month. மந்த்னா இயரை மாத்திரக்கு டிவைட் பை 12 போடணுமா? அடித்தா 1/4. அப்போ 2 1/4னா ஆட் பண்ண எனக்கு வரும் 8 9/4. இதுதான் என்ன, சரியா? அப்போ எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க? கண்டுபிடிச்சாச்சு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக கேள்வியே கேட்குறாங்க, ரைட்டு. இப்போ கண்டுபிடிச்சலாம். 9/4 இன்ட்டு இங்கே என்ன வரும்? 6 டிவைட் பை 100. 2 0க்கு 2 0 கேன்சல், இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல். இங்கே அடித்தா நாங்கள் வரும் 9. அப்போது 6 4 8 = 9 × 9 6. அப்போ 6 வேணும்னா என்ன பண்ணலாம்? 6 4 8 9 × 9 அடிங்க. 7 வைக்கலாமா? 7 9 63, மீதி 1 2, அகைன் அடித்தா 8. அப்போ 6 வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்? 8%. இவ்வளோ தாங்க, சிம்பிள். சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? என் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னதுன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சரிங்களா? இதுக்கு பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட் கேஸ். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஃபைன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணுமா? கொஷின் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக வேணுமா? அப்போது சேம் பிரின்சிபல் வச்சுக்கோங்க. இங்கே என்ன ஆன்சரை கொண்டு வரீங்களோ அதே பிரின்சிபல் வச்சுக்கோங்க, அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க, அதே வருஷத்தை வச்சுக்கோங்க. எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும். கொஷின் என்னன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒரு அமௌண்ட் பிரின்சிபல் ஒரு வட்டி கொடுத்துறாங்க, ஓகேவா? இங்கே பாருங்களேன், இப்போ இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக. இதுக்கு ஒரு நம்பர் ஆஃப் இயர்ஸு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? நீ இதை வச்சு என்னப்பா கண்டுபிடிப்பா? இதை வச்சு நீ பிரின்சிபல் கண்டுபிடி, சரியா? கொஷின் என்னன்னா அதே பிரின்சிபல் வச்சுக்கப்பா, அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க, அதே வருஷத்தை வச்சுக்கோங்க. எனக்கு இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்பா, அதான் கேள்வி கேட்குறாங்க, ரைட்டா? கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்டெப்பு வரும் மட்டும் பாருங்கள் இந்த கொஷினுக்கு. இது மாதிரி சமயம் எல்லாமே கீழே இடம் இருக்கா? கீழே எங்கே இடம் இருக்குங்க? சரி, இப்போது அமௌண்ட்டு வந்தானது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் பிரின்சிபலை என்னங்க பண்ணணும்? ஆட் பண்ணணுமா? அப்போது இன்ட்ரெஸ்ட் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1270 ப்ளஸ் பிரின்சிபல். அப்போ A = P × 1 + R/100 பவர் n. இது ஃபார்முலா. ஏக்கு பதில் என்ன வச்சுக்கலாம்? 1270 ப்ளஸ் பிரின்சிபல் பிரின்சிபல் 1 + 50/3 டிவைட் பை 100. பவர் எத்தனை வருஷங்க கொடுத்துருக்காங்க? 3 வருஷமா? அந்த 3 வருஷம் எழுதிக்கோங்க. இப்போ அகைன் 1270 ப்ளஸ் பிரின்சிபல் பிரின்சிபல். இது எப்படிங்க மாறும்? 1 + 50/300 வருமா?
இங்கே ஒன்றுமே இல்லைன்னா இந்த 100 மேலே வந்தால் மல்டிப்ளை ஆயிருமா பை 3. இப்போ 1270 ப்ளஸ் பிரின்சிபல் சீக்வல் டு பிரின்சிபல் 350 பை 300 3. சரிங்க, இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாமா? இங்கே 7 கீழே 6 கரெக்டா? $1270 ப்ளஸ் பிரின்சிபல் சீக்வல் டு பிரின்சிபல் அகைன் எனக்கு வரும் 7 × 7 × 7 பை 6 × 6 × 6. இப்போ 1270 ப்ளஸ் பிரின்சிபல் சீக்வல் டு பிரின்சிபல் 7 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 343. 7 கியூப் ஓகேவா? 6 கியூபு நமக்கு தெரிஞ்சது 216. இப்போ இந்த கிராஸ் மல்டி பண்ணுங்க. 1270 × 216 ப்ளஸ் திரும்பி மல்டி பண்ணணும் 216 பிரின்சிபல் சீக்வல் டு 343 பிரின்சிபல். இது எங்கே தள்ளி விடுங்க. இப்போ 1270 × 216 343ல் 216 மைனஸ் பண்ணாங்க வரும் 127 பிரின்சிபல். அப்போ இந்த 127க்கும் இந்த 127க்கும் கேன்சல் பண்ணால் 10. ஏன்னா இங்கே ஒரு 0 இருக்குல்ல. இப்போ பிரின்சிபல் எவ்வளோங்க? 2160. இப்போ பிரின்சிபல் கண்டுபிடிச்சிட்டோம். கொஷின் என்ன கேட்குறாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது? PNR/100 இதான் பிரின்சிபலா? 2160 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் எத்தனை? 3. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 50/3 டிவைட் பை இங்கே ஒரு 100 இருக்குது. சரிங்களா? இந்த 3க்கு இந்த 3 கேன்சல். இங்கே அடித்தா 2 டைம் அகைன் அடித்தா 1 அடங்காது 0 வச்சுக்கோங்க 8 0. அப்போ 1080 ஆன்சர் கரெக்டா? கரெக்டுங்க. பார்த்துக்கோங்க கொஷின் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். எங்கே பாருங்கள், இது சேம்ங்க. நான் இந்த சம்மை எனக்கு தெரிஞ்சு 5 வாட்டி சால்வ் பண்ணிட்டேங்க. ஏன்னா இத்தனை கொஷின் இதே தான் சம், அதே நம்பர் கூட மாற்றலை. உடனே பேட்டரி ஆவாங்க 5% இன்க்ரீஸ் ஆகுதான். அடுத்து ப்ளஸ் வச்சுக்கணும் ஓகேவா? அடுத்து -8% குறையுதான் ரைட்டா? அப்புறம் 10% இன்க்ரீஸ் ஆகுதான். 10,000 இருக்கான். இது புக் பேக் சம் ஓகேவா? ஸ்கூல் புக் சம்மு. புக் சம் 10,000 இன்ட்டு ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போ 105/100 வச்சுக்கணும். அடுத்து என்ன ஆகுது? 8 குறையுதா? 92/100. அடுத்து 10 இன்க்ரீஸ் ஆகுதா? 110/100. 2 0க்கு 2 0ங்க. அடுத்து 2 0க்கு 2 0 ஓகேவா? இது 2 மல்டி பண்ணுங்க. மல்டி பண்ணி டிவைட் வச்சிங்கன்னா இது ஆன்சர் எனக்கே மறப்பாக ஆயிடுச்சுங்க. 10 6 2 6 இந்த ஆன்சரு. ஏன்னா இது 5 வாட்டி சால்வ் பண்ணிட்டேன். அதனால் இந்த சம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. இந்த 3 மல்டி பண்ணுங்க. வர ஆன்சரோட டிவைட் பை 100 ஆன்சர் உங்களுக்கு இந்த ஆன்சர் கரெக்டாக வரும். சரிங்க பாருங்களேன். இப்போது ஒரு இன்டர்னல்னா ஸ்மால் ஆர், எக்ஸ்டர்னல்னா கேபிட்டல் ஆர். இன்டர்னல் ரேடியஸ் எவ்வளோ? 3 மீட்டரா. எக்ஸ்டர்னல் ரேடியஸ்னா 5 மீட்டரா. சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ என்னது? ஆல் ஹெமிஸ்பியரா. ஆல் ஹெமிஸ்பியர் சிஎஸ் என்ன வருங்க? 2π வச்சுக்கணும். r² + r² ரைட்டா? அப்போ 2 × 22/7 இன்ட்டு r² எவ்வளோங்க? 3² + 5². அப்போது 2 × 22/7 இன்ட்டு 25 9 சேர்த்தா 34. அப்போது 44 × 34/7. அப்போது 34யும் 44 மல்டி பண்ணுங்க. 6 1 13. திருப்பி அதான வரும். 13 6 அடித்தா 6 9 4 1 1496. 7 டைம் போடுங்க டிவைடு. அடித்தா 2 டைம் அகைன் 1 அடிக்கலாமாங்க? அப்போது 2 வருமா? ரைட்டு. இப்போது 3 வாட்டி தானே போட முடியும். 21 பேலன்ஸ் 5 வரும். பாயிண்ட் வச்சா 0. 7 7 49 பேலன்ஸ் 1 இருக்கும். திருப்பி 0 வச்சா 1. 213.71 எங்கே இருக்கா? இங்கே இருக்குங்க. இந்த ஆன்சர் வருது. இன்னொரு என்ன கேட்டிருக்காங்க? டிஎஸ்சி.
சரி, டிஎஸ் என்ன இருக்குது பாருங்கள், 3r² + ஸ்மால் r². இப்போது 22/7 × 3 × r² எவ்வளோங்க? பெரிய r². 25 25 + 9. அப்போ 22/7 வருங்களா? இங்கே 75 75 + 9னா 84. அகைன் அடித்தா 12 1 2. அப்போது 12 22 மறுபடியும் பண்ணுங்க. 12 22 4 2 24 264. கரெக்டாக? கரெக்டுங்க. அவ்வளோதாங்க. அடுத்து பாருங்கள், ஒரு கோன் இருக்கான், சிலிண்டர் இருக்கான், அப்புறம் ஸ்பியர் இருக்கான். இதுக்கெல்லாம் சேம் ஐட்டம், சேம் டயமீட்டரா, சரிங்களா? இப்போ என்னது சிலிண்டருக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா πr²h. πr²h. இங்கே ஹைட்டு சேமா, ஹைட் என்னது சேமா. வேறு என்ன கேட்குறாங்கன்னா டயமீட்டர் சேமாங்க, சேம் டயமீட்டரா. இப்போ டயமீட்டர் என்ன வரும்? 2r வருமா? டயமீட்டருக்கு என்ன வரும்? 2r. சரி, ரைட். ஹைட்டும் சேம்ட்டாங்க. அப்போ நான் இங்கே ஹச்சுக்கு பதிலாக 2r எடுத்துக்கிறேன். πr² ஹச்சுக்கு பதிலாக 2r எடுத்துக்கிறேன். அப்போ என்னங்க வரும்? 2πr³ வரும். ஓகேவா? அடுத்து பாருங்களேன், ஏன்னா இங்கே சேம் ஹைட்டு சேம் டயமீட்டர் சேம் ஹைட்டுனால வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து ஸ்பியர். ஸ்பியருக்கு என்ன வரும்? 4/3πr³. இது ஒன்றும் மாற்ற முடியாது. அடுத்து வேறு என்ன இருக்குது? கோனு. வேறு மேலே என்ன இருந்துச்சு? சிலிண்டர் பார்த்தாச்சு. கோன். அடுத்து கோன். கோன் பொறுத்த வரையும் 1/3πr². இப்போ அதே தான் 1/3 வச்சுக்கோங்க. πr². ஹச்சுக்கு பதிலாக என்ன போடலாம்? 2r. இப்போ அகைன் என்ன? 2/3πr³. இப்போ எல்லாத்தையும் சேருங்க, எல்லாமே ரேஷியோவில் போடுங்க. கொஷின் எதுக்கு ரேஷியோ கேட்குறாங்க பாருங்கள், அந்த ஆர்டர்லேயே தான் எழுதணும். சிலிண்டரு, கோனு, ஸ்பியர். ஓகேவா? சிலிண்டரு 2πr³, கோன் 2/3πr³, 4/3πr³ கேன்சல். இப்போ அடுத்து நாங்கள் வரோம் 2:2/3 4/3 கிராஸ் மல்டி பண்ணுங்க. 6:2:4. கீழே 3 தான் பேஸ் இருக்கும், அதை விட்டுருங்க. மேலே உள்ள மட்டும் எழுதுங்க. 6:2:4 கேன்சல் பண்ணால் 3:1:2. 2 டிவைட் பண்ணிங்கன்னா இது ஆன்சர். ஆன்சர் கரெக்டாங்க? கரெக்டு. இங்கே பாருங்களேன், ஏவும் பியும் சேர்ந்து 30 நாள் வேலை செய்கிறாங்களாம். 20 நாள் வேலை முடிச்சு பி லெஃப்ட் ஆகிட்டாராம். பி லெஃப்ட் ஆகிட்டாரு. ஏ மட்டும் தனியாக 20 நாள் வேலை பார்த்துருக்காரு. ரைட்டா? இப்போ என்ன பண்ணுங்க, ஏவும் பி எத்தனை வேலை பார்த்துருப்பாங்க? ஒரு நாள் வேலை 1/30. ஏவும் பி சேர்ந்து 30 நாள். ஒரு நாள் வேலை என்ன இருக்கும்? 1/30. அதில் சேர்ந்து பி எத்தனை நாள் வேலை பார்த்துருப்பாரு? 20 நாளா? 0க்கு 0 மறுபடி பண்ணுங்க. என்ன வரும்? 2/3. அப்போது ஏவும் பியும் சேர்ந்து 3ல் 2 நாள் வேலை பார்த்துட்டாங்க. அப்போது பி போயிட்டாரா? அப்போ ஏ மட்டும் தனியாக எத்தனை நாள் வேலை பார்த்துருப்பாங்க? 1/3. இது ஏ மட்டும் தனியாக வேலை பார்த்தது. அது இல்லாமல் ஏ 20 நாள் பார்த்துருக்காரா? இந்த 3யும் இதையும் மல்டி பண்ணுங்க. ஆன்சர் 60. அவ்வளோதாங்க. இந்த மாடல் எல்லாமே இப்படி தான் சால்வ் பண்ணுவோம். 2-3 சம் சால்வ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடுங்க. இப்போ பாருங்களேன், ஒருத்தர் சென்னையில் இருக்காராம், டெல்லி போகிறாராம். ஓகேவா? சென்னையிலேருந்து எங்கே போகிறாரு? டெல்லிக்கு போகிறாரு. கரெக்டாக எத்தனை மணிக்கு போகிறாருன்னா 2:22:30 அவர் கிளம்புறப்போ மணி. வெனஸ்டேவா? 32 மணி நேரம் ஆகுதான் அவர் போகிறதுக்கு மட்டும். எப்போ போயிருப்பாரு கேட்குறாங்க. இப்போ பாருங்களேன், நம்ம ரயில்வே டைமில் இருக்குது. இதுக்கு இது ஃபார்முலா நைன்ட்டு எதுவுமே இல்லை. சிம்பிளாக நம்ம லாஜிக்கே யூஸ் பண்ணலாம். ஆனால் நமக்கு தெரியும் 24 மணி நேரம் தான் நம்ம கவுண்ட்டும் தெரியும். ரைட்டா? இந்த 2 மணி நேரத்தை இங்கே சேர்த்து விடுங்க. அப்போது 2 மணி நேரம் சேர்த்தா 24. ஓகே, 24. கண்டிப்பாக என்ன நாள் வந்துருச்சு? வெனஸ்டே வந்துருச்சு. ஏன்னா 24 ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சுலங்க. முடிஞ்ச நாள் வெனஸ்டே முடிஞ்சிருச்சு. அப்போ 24.30னா தேர்ஸ்டே ஆரம்பிச்சிருச்சு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 30 இருக்குது. நமக்கு தெரியும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரமா. இப்போ இங்கேருந்து 24 கடன் கொடுங்க. 24 கொடுத்துருங்க. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 6 இருக்கும். அது இங்கே வைங்க. இப்போ 24 மணி நேரம் வச்சா 0 0. ஓகேவா? இப்போ ஒரு நாள் முடிஞ்சு போச்சு.
அதே அடுத்து 24 மணி நேரம் 30 மணி வந்துடும். சிம்பிளுங்க. 22 மணி நேரமா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 2 மணி நேரம் சேர்த்துட்டா 24 மணி நேரம், ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. வியாழக்கிழமை வந்துருச்சு. அடுத்து ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம் கொடுக்குறேன். இப்போ வியாழக்கிழமை வந்தது 24 மணி நேரம் ஓடி போச்சுன்னா அது என்னவாயிரும்? அடுத்து வெள்ளிக்கிழமை ஆயிரும். அதான் இங்கே ஃப்ரைடே வந்துருச்சு. பேலன்ஸ் எத்தனை மணி நேரம் இருக்கு பாருங்கள், 6 மணி நேரமா. இப்போது அடுத்து 1.5, 2.5, 3.5, 4.5, 5.5, 6.5. அப்போ 24 6 மணி நேரம் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி நேரம் முடியப்போ எவ்வளோ இருக்கும்? மணி 6.5 இருக்கும். எத்தனை? எப்போ? வெள்ளிக்கிழமை. அவ்வளோதான். கரெக்டா? கரெக்டுங்க. இது ஏஎம்மா பிஎம்மா நீங்கள் சொல்லுங்கள். 24 மணி நேரம் நைட்டு தானே, நைட் டைம்லேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா ஏஎம் தான். சிம்பிள் தான். ஓகேவா? இங்கே பாருங்களேன், 20 நம்பர் இருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இதில் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 20 நம்பருக்கு 1/20 எழுதிக்கோங்க. இதில் என்ன கேட்குறாங்கன்னா ப்ரைம் நம்பர் கேட்குறாங்க. எது ப்ரைம் நம்பர்? 2 ஈவன் ப்ரைம் நம்பர். 2 3 5 7 11 13 19 17 1 2 3 4 5 6 7 8 8 நம்பர் ப்ரைம் நம்பர். அடித்தா 4 டைம் அகெயின் 10 டைம், திருப்பி கேன்சல் பண்ணால் 2/5. ஆன்சர் 2/5. இங்கே பாருங்களேன், ஏதோ ஒரு மீனா ஆட் பண்ணுறப்போ ஆவரேஜ் எடுத்தால் 13 கிடைக்குதான். அப்போ எக்ஸ் என்ன கேட்குறாங்க? இதே மாதிரி சம் நம்ம ஒன்று சால்வ் பண்ணியிருப்போம். இது ரிப்பீட்டர் கொஷின் தான். பாருங்கள், ஒரே கொஷின் எத்தனை ரிப்பீட் ஆக பாருங்கள். அப்போ என்ன வரும்? எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 4 5 5 + 9 + x + 17 + 21 5 நம்பர் ஆட் பண்ணுறப்போ எனக்கு 13 கிடைக்குதான். சரிங்களா? கிராஸ் பண்ணி பண்ணுங்கள். இதை அப்படியே ஆட் பண்ணுங்கள். 9ஐயும் 21 சேர்த்தானே வரும். 9 21 30. 17 5 சேர்த்தா 22 + எக்ஸு சீக்கிரம் என்ன வரும்? கிராஸ் மல்டிப்ளே 5 65. அப்போ 52 + எக்ஸு சீக்கிரம் 65னா அப்போ 65 எக்ஸ் = 65 - 52. அப்போ எக்ஸுக்கு என்ன வரும்? 13. அப்போ ஆன்சர் 13. இவ்வளோ தான். அடுத்து பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஈஸியான சம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட். 5 மீனாங்க. ஓகேவா? 5 நம்பருக்கு ஆவரேஜ் வந்து 27. அப்போது ஆவரேஜாக 27. அப்போது எவ்வளோ நம்பர் இருக்கும்? அதை என்ன பண்ணணும்? 27 5 மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ண என்ன வரும் பாருங்கள்? 5 3 135. இது 5 நம்பருக்கான கவுண்டு. இதுக்கு ஆவரேஜ் எடுத்தால் தான் 27. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து ஒரு நம்பர் எக்ஸிக்யூட் ஆகும், ஒரு நம்பர் அவுட் பண்ணணுமா, வெளியே அமுச்சு விட்றணுமா? ரைட்டா? ஒரு நம்பரை குறைக்கிறேன், அப்போது 4 நம்பராக மாறிடும். சரிங்களா? 4 நம்பர். அப்போது அதோட மீன் 2 குறைதான். இங்கே பாருங்களேன், 5 நம்பருக்கு ஆவரேஜ் வந்து 27. இதில் ஒரு நம்பர் குறைதான். அப்போ 4 நம்பருக்கு ஆவரேஜ் எவ்வளோ வரும் அப்படின்னா, ஆல்ரெடி உள்ள ஆவரேஜை 2 குறைக்கணுமா, -2 பண்ணணும். அப்போ 25. இதுக்கு நம்பர் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா என்ன வரும்? n = 4 × 25 100. சரி, என்ன கேட்குறாங்க? சரி, அந்த ஒரு நம்பர் குறைஞ்சிச்சுல, அந்த நம்பருக்கு என்ன வேல்யூ கேட்குறாங்க? ஸ்டார்டிங் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 135. ஒரு நம்பர் அமுச்சு விட்டு எவ்வளோ நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம்? 100. 2 மைனஸ் பண்ணால் ஆன்சர் 35. சார் எனக்கு என்ன புரியலன்னா ஒன்றுமே இல்லைங்க. 5 நம்பராம், 5 நம்பருக்கு ஆவரேஜ் எடுத்துருக்காங்களாம் 27. ஓகேவா? அப்போ 5 நம்பரை டிவைட் பண்ணால் தான் எனக்கு 27. அப்போது எனக்கு ஸ்டார்டிங் நம்பர் வேணும். அது ஆவரேஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஸ்டேஜ் இருந்துச்சோ அது வேணும்னா அந்த நம்பர் அப்படியே மல்டிபிள் பண்ணணும். ஒரு கேஸ் வந்துடும். சரி, இப்போ அடுத்த சொல்கிறாங்க, ஒரு நம்பரை குறைக்கணுமா ஆவரேஜ் 5 நம்பரா, ஒரு நம்பர் குறைச்சணுமா, அப்போ 4 இருக்குமா? சரி, இப்போது 4 நம்பர் இருக்குல்ல, ஆவரேஜ் பழைய ஆவரேஜ் இருக்குல்ல, 5 நம்பருக்கான ஆவரேஜ், அதில் 2 குறைச்சிக்கோங்கிறாங்க. இப்போ என்ன ஆகும்? 2 குறைச்சி ஒரு வேல்யூ இருக்குமா? இப்போது இதுக்கு நம்பர் கண்டுபிடிக்கணுமா? பழைய ஸ்டேஜ் கண்டுபிடிச்சா ஒரு வேல்யூ இருக்குது. ஸ்டார்டிங் ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம், இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். 2 மைனஸ் பண்ணால் ஒரு நம்பருக்கான வேல்யூ வருது 35. இந்த 35 தான் இங்கே 5 ஆவரேஜாக இருந்தது 4ஆக வாட்சில் ஒரு நம்பர் குறைஞ்சிச்சில, அந்த நம்பர் வந்து எவ்வளோ வேல்யூனா 35. ஓகேவா? இவ்வளோ தாங்க.
ஸோ ஓகே, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு கொஞ்சம் நிறைய சம் சால்வ் பண்ணுவோம் சரிங்களா. நாளைக்கு பார்ட் நம்பர் 17 வரும்.